இப்போ பார்த்தீங்கன்னா உற்சவருக்கு, அதாவது அருள் தரு வடிவுடையம்மன் உடனமர் அருள்மிகு வால்மீகி ஈஸ்வரரினுடைய உற்சவருக்கு நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அந்த உற்சவரை நீங்கள் பாருங்கள், ஹரனும் இத்தனை அழகாக இருப்பானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக லட்சணமாக இந்த திரு அபிஷேகம். நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिंगल नेत्राय जटामकुटधारिणे. पूषदंत विनाशाय भगनेत्रहणे नमः. भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः. भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धक विनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः. विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः. अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिंगल नेत्राय. இப்போ அந்த உற்சவருக்கு நடந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது மனசு என்ன சொல்லுன்னா, இப்பயே நம்ம வேண்டிக்கலாம். இந்த கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாதா தெரியல, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன விஷயம் உண்மைன்னு உங்களால் मनसि वितृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं वित्तं तेन विनोदय चित्तं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते
भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேகத்தை பார்த்துட்டோம். அபிஷேகத்தை பார்த்தோன்னே இந்த இடத்துல தும்பிக்கை ஆழ்வார் இருக்கார். இந்த தும்பிக்கை ஆழ்வார் இருக்கிற சன்னதி கண்டிப்பாக வந்து பெருமாள் சன்னதியாக தான் இருக்கும். இந்த திருக்கோயிலில் ஆஞ்சநேய பிரபு, சதா ராமநாமத்தை ஜெபிக்கக்கூடிய ஆஞ்சநேய பிரபு இந்த ஸ்தலத்தில் அதே வேலையை செஞ்சிட்ருக்கார். இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பெருமாளினுடைய திருத்தலமாக இருந்து வருகிறது. இப்போ இந்த பெருமாளை பற்றி பேசும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் இந்த பள்ளி பற்றி பேசுகிறதே இல்லை, பள்ளி வந்து எப்படி இருக்குது, பங்காரு பள்ளின்னு ஒரு பேருங்க, அந்த பங்காரு பள்ளின்னு பேர். அதே மாதிரி தங்கத்தில் பள்ளி இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி வந்து தங்கத்திலே பள்ளி இருக்கும். இந்த பள்ளிக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குங்க. என்ன சக்தின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது பள்ளிக்கு. பள்ளியில் ஒரு பெரிய விசேஷம் கேட்டிங்கன்னா, யார் வீட்டில் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்குதோ அவங்க வீட்டில் பள்ளி இருக்கும். யார் வீட்டில் ஆன்மீக சக்தியே இல்லையோ அங்கே பள்ளிகள் அதிகமாக இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு பள்ளியை ஒரு பெண் கொன்று விட்டால் ஒரு கணவனை கொன்னக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இந்த பள்ளி வாழை கதவுலாம் வச்சு நசுக்கிட்டாங்கன்னா குழந்தைங்களுடைய இதில் இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறது? பள்ளியில் நிறைய பள்ளி இருக்குது. பால் பள்ளி, கரும்பள்ளி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பால் பள்ளி பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை கூட பார்க்க தெரியும். இது பெருமாளினுடைய செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேசும்பொழுது 5, 7, 9 அந்த வகையில் அந்த நிமித்தத்தை கொடுத்தால் அந்த காரியம் வெற்றி. காலையில் எந்திரிச்சு கிளம்பி போகிறோம், வலதுபுறமாக பள்ளி நின்று நம்மளை அப்படி எட்டி பார்க்கும், என்ன கிளம்பிட்டியா, நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கும்போது வெற்றி. இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் பள்ளி சேவை, அது ஒரு தங்கப்பள்ளி. அங்கே வந்து அவ்வளோ அருமையாக அதை தொட்டு வணங்குறவங்களுக்கு பள்ளி தோஷம் வராதுங்கிற தகவலை சொல்லி, இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த ஊர் மக்கள், இளந்த மடை மக்கள் அந்த பெருமாளுக்கு ஒரு அருமையான ஒரு ஆரவாரத்தோடு நடனமிட்டு அந்த நடனத்தை காணிக்கையாக்கியிருக்கிறார்கள். அதை காத்திருந்து சேவிப்போம்.